ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நம்ம மார்க்கெட் டுடே எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணோம். அது எப்படி, ஏன் அந்த ட்ரேட் எடுத்தோம், ரீசன் பிகைன் த ட்ரேடு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நேற்று குளோபல் மார்க்கெட்டில் எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷரு. டவ் ஜோன்ஸ் 700 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஃபாலோ ஆயிருந்துச்சு. S&P 500, நாஸ்டாக்கு எல்லாமே எஸ்டர்டே ஃபாலோ ஆயிருந்துச்சு. டாக்ஸு, ஜெர்மனி டாக்ஸு எல்லாமே ஃபாலில் தான் முடிஞ்சிருச்சு. நெகட்டிவ் பயாஸில் தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோன்னா, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோன்னா ஜாப்டிஸ் நிக்கீஸ் ஒரு 0.3% ஃபாலு. சவுத் கொரியா காஸ்பின், சைனா ஆங்சங்கும் நமக்கு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஃபிளாட்லேருந்து ஒரு 20 பாயிண்ட் கேப் அப்பில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட்டு ஒரு 50 பாயிண்ட் பக்கம் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் கேண்டிலே அந்த 50 பாயிண்ட்டையும் எரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃபுல்லாகவே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. ப்ரீவியஸ் டே ஹையை மார்க்கெட்டு பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, ப்ரீவியஸ் டே ஹையை மார்க்கெட்டு பிரேக் பண்ணல. சிபிஆருக்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு நடுவுலேயே தான் மார்க்கெட்டு ட்ரேட் இருந்துச்சு. சப்போஸ் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணியிருந்தா மார்க்கெட்டு ஒரு 24,300 வரைக்கும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ப்ரீவியஸ் டே ஹையை மார்க்கெட்டு இன்னைக்கு பிரேக் பண்ணலை. அதாவது ஓப்பனிங்ல பிரேக் ஆச்சு, ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஃபால் ஆகிட்டு திரும்பி மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இதில் எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க்ல எடுத்திருந்தோம். அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையிலேயே எடுத்திருந்தோம். எடுத்துட்டு இதை காஸ்ட் டு காஸ்ட் நம்ம வெளியில வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க்கு. கிட்டத்தட்ட அதை எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணியிருந்தோம்னா இங்கே எக்ஸிஸ்ட் காஸ்ட் 12:54 வரைக்கும் ஹோல்டு பண்ணோம். எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் வரல. ஆனாலும் காஸ்ட் வெளியில வந்துட்டோம். பட் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரேலி 598 வரைக்கும் போயிருக்கு. பட் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு இது எக்ஸிஸ்ட் ஆகிட்டோம். அடுத்து நம்ம எடுத்திருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கேஃபின்டெக். இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப நேரம் சைட்வேஸாக இருந்துச்சு. ஸோ இதுவும் காஸ்ட் வெளியில் வந்துட்டோம். முத்தூட் ஃபினான்ஸில் மட்டும் இன்னைக்கு ஒரு 20 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, முத்தூட் ஃபினான்ஸில் 20 பாயிண்ட், அதுவும் கடைசியில் சைட்வேஸில் தான் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் முத்தூட் ஃபினான்ஸில் 20 பாயிண்ட், மீதி ரெண்டுத்துலேயும் காஸ்ட்டில் நம்ம வெளியில் வந்துட்டோம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். 57,700 கால். ஓகேங்களா, 9:35க்கு நான் அந்த ட்ரேடு எடுத்திருந்தேன். சாரி, 9:40க்கு 240 பக்கம் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 199, டார்கெட்டு 300, 350. ஓகேங்களா, கரெக்டாக 9:43 3 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சிருச்சு நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3:48க்கெல்லாம் ஃபுல் டார்கெட்டும் நமக்கு அடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தோம். 57,700 கால். ஒன் செகண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். கரெக்டாக ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கேப்சர் பண்ணியிருந்தோம். 340க்கு 240 கிட்ட சம்திங் நம்ம இந்த இடத்துல எடுத்திருந்தோம். எடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷம் அடுத்த கேண்டிலே நமக்கு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எனக்கு சிபிஆரில் ஒரு என்கல்ஃபிங் கிரீன் கேண்டில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல திரும்பி பிவோட்டில் இருந்து ரிஸ்க் ட்ரேடு, ஸ்டாப் லாஸு கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு டார்கெட்டு ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் மூவ் ஆச்சு. மார்க்கெட்டு அது இல்லாமல் ப்ரீவியஸ் டே ஓப்பனிங் கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் சப்போர்ட் எடுத்தனால இன்னொரு கன்ஃபர்மேஷன் எனக்கு. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். நம்ம இந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். அதான் அந்த 194 பக்கம் ப்ரீமியத்தில் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். நமக்கு டார்கெட்டு ஈஸியாகவே ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி நல்லாவே ஒரு சைட் வேஸு. ஓகேங்களா, மேக்ஸிமம் மார்க்கெட்டு மார்னிங் ஒரு மொமெண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் வேஸாக தான் இருக்குது. இப்போதைக்கு மார்னிங் ட்ரேட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. இதை நம்மளோட டெலகிராம் சேனல் விருப்பம் உள்ளவங்க இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இண்டெக்ஸு நல்லா இருந்தால், அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்லா இருந்தால்
ப்ரீமியத்தில் ட்ரேட் எடுப்போம், இல்லைனா மேக்ஸிமம் ஸ்டாக்ஸில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? மீதி 4 ஸ்டாக்ஸில் தான் ட்ரேட் எடுப்போம். எப்போயாச்சும் இண்டெக்ஸ் நல்லா இருந்தால் எடுப்போம். இந்த வாரத்தில் 2 வாட்டி எடுத்தோம், 2 வாட்டியுமே 100 பாயிண்ட் ரெண்ட்டு நம்ம கேப்சர் பண்ணோம். ஆல்ரெடி இப்போ ஒரு மண்டே நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட் ரெண்ட்டு கேப்சர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். 2 ட்ரேடு தான் எடுத்திருந்தோம் இண்டெக்ஸில். மீதி எல்லாமே நம்ம ஸ்டாக்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட அந்த கிளாஸஸை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சிபிஆர் பேஸ்டு எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு தான், எதுவுமே இண்டிகேட்டர் பேஸ்டு இருக்காது. ஒரே ஒரு இண்டிகேட்டர்னா சிபிஆர் மட்டும்தான் இருக்கும். ஸ்கேல்பிங் எப்படி பண்ணுறது, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு லைவ் கிளாஸ் இருக்க அரேஞ்ச் பண்ணலான் இருக்கோம். அப்படி சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரேன். விருப்பம் உள்ளவங்க உங்களோட மார்க்கெட்டுக்கு சம்மந்தமாக ரிலேட்டட் உண்டான டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்படி ட்ரேட் பண்ணுறது, எந்த டவுட்டுனாலும் உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட கேட்டுக்கலாம். இது நம்மளோட டெலகிராம் குரூப்பை அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.